திருநெல்வேலிக்கு அல்வா சாப்பிட போறாங்க. போற இடத்துல ஒரு பொண்ணு வந்து அப்பான்னு கூப்பிடுச்சு. என்னை அப்பாவாகவே போற்றியிருந்த போற்றிய அப்பா என்ன செய்யணும்? மதுவிலக்கே கொண்டு வரீங்களா? 4 வருஷமாக இருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வரீங்க. பெண் ஐஏஎஸ் அதிகாரி நியமிச்சீங்க. வந்தோட முதல் கேள்வி என்ன பண்ணீங்க? குறை கேட்கும் பெட்டியை முதல்ல அந்த பெட்டி எங்க? டாஸ்மார்க்கை சீராக நடத்தக்கூடியன்னு சொல்லியிருந்த முதலமைச்சர் ஏன் பள்ளி கல்லூரிகளை நடத்த முடியும்? எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை கல்லூரிகள் திறக்கவும், மருத்துவமனை திறக்கவும், மருத்துவமனை ஆலை வந்தே பாரத் ரயில் திட்டம் இங்க வந்து மக்களுக்கு பயன்படுது. ரயில் சேவைகளை சீரமைச்சு காங்கிரஸ் ஆட்சியில 2 வழிச்சாலையா இருந்த ரயில் திட்டம் இப்ப 4 வழிச்சாலையாக மாத்திருக்காங்க. இங்க இருந்து நீ மதுரைக்கு போக 12 மணி நேரம், 13 மணி நேரம், 10 மணி நேரம் ஆன காலங்களுக்கு இன்னைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் பயணம். இன்னைக்கு இந்த சாலை சீரமைப்பை திட்டங்களை கொண்டு வந்தது யார்? இந்த மெட்ரோ நீங்க சொல்றீங்களா? மெட்ரோடைய திட்டங்கள் ஊடகங்களுக்கு யாரும் பேசலாம். அந்த துறை சார்ந்த முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் ஊடகங்கள் தயங்குறீங்க? இதுதான் காங்கிரஸ் உங்களை காப்பாற்று. பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அந்த அரசு கட்சி உங்களை ஒருபோதும் காப்பாற்ற. எழுதி வச்சுக்கங்க. சிறைக்கு செல்றது எல்லாம் துயர சம்பவம். 66 பேருக்கு மேல் மரணப்படுத்த கள்ளச்சாராயம் போச்சு. அங்கே செல்லாத முதலமைச்சரும் கண்ணீர் வடித்த கல்வித்துறை அமைச்சரும் ஏன் இங்கே சென்றார்? ஏன்னா அதை செய்த தீர்வாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எமர்ஜென்சியால திராவிட முன்னேற்றத்தை சார்ந்தவர்களை சுத்தை வடிஞ்சு போது காங்கிரஸ் கட்சியை அழிச்சு நிச்சயம் நாங்கள் ஆட்சியில் அமர்வும் சொன்னாரா? இப்ப நடக்கின்ற தேர்தலில் இந்திரா காந்தி அம்மாவோட கூட்டணி வைத்தாரா? எமர்ஜென்சி பீரியடை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இல்ல, மக்களை காக்க உருவாக்குகின்ற RSS வழிவந்த பாரதிய ஜனதா கட்சி. திமுக வந்து இந்த மாதிரி கொண்டு வர போறாங்க, கால் விட முடியாதுன்னு சொன்னது. நிச்சயம் பாருங்க 2024 என்ன நடக்குது, அன்னைக்கு எத்தனை எம்எல்ஏகள் உள்ள போறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவேன்.